இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கலுக்கு வராரு. மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு எது பெஸ்ட் கண்ட்ரி நான் அதுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காசு நிறையா இருந்துச்சுன்னா யூஎஸ் தான். ஓகே. யூஎஸ்க்கும் ஜெர்மனிக்கும் ஒரு காம்படிஷன் மெக்கானிக்கலில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மெக்கானிக்கல் எல்லாமே இப்போ வந்து கோர்சஸ் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிசம்ல இருந்து ஹைப்ரிடா மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் கோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. ஓகே. ஸோ இன் தட் கேஸ் மெக்கானிக்கல் அப்படின்றத விட மெக்கானிக்கல் கம்பைன் கோர்ஸ், இப்போ மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ யூஎஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸை இந்த ஸ்ட்ரீமில், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, இல்லை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ்குள்ளே வரும். ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். ஸோ இந்த 4க்குள்ள கோர்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோர்ஸ் முடிச்சோடனே அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து பயோடெக்னாலஜிலையும் வரும். இப்போ பயோடெக்னாலஜி 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி சொல்றீங்க? ஜெர்மனி, யுஎஸ். ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ கோர்ஸ் முடிச்ச உடனே. அண்ட் பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில். இப்போ இல்லை ஒருவேளை மேனேஜ்மெண்ட்டுன்னு போகிறாங்க அப்படின்னா இந்த ஒர்க் பெர்மிட் வந்து கேரண்டீட் கிடையாது. ஸ்டெம்மை தவிர வெளியே போனால் அது கேரண்டீட் கிடையாது. ஸோ அப்போ என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஸோ இதுக்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். அண்ட் பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யூஎஸ் தான். ஸோ யூஎஸ் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் யூஜி முடிச்சிட்டாங்கன்னா மாஸ்டர்ஸ் தான் அதிகமாக போகிறாங்க. எப்பயுமே வந்து பேச்சுலர்ஸா மாஸ்டர்ஸான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பேச்சுலர்ஸை விட மாஸ்டர்ஸ்க்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போகிறாங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே முடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்னா இப்போதைக்கு டேட்டா சயின்ஸ் நல்லா இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு, சைபர் செக்யூரிட்டி நல்லா இருக்கு. ஸோ இதோட பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே யூஎஸ்ல தான் அதிகம். ரிசர்ச் பேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சில கோர்சஸ் சொல்லலாம். இப்போ வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசர்ச் பேஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சில கண்ட்ரீஸ் இருக்கு. இப்போ இதில் போய் பயோடெக்னாலஜி படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ யூஎஸ் எடுத்துட்டா ரிசர்ச் பேஸ்ட் கண்ட்ரி, நீங்கள் வந்து ஜெர்மனி எடுத்துக்கலாம், கனடா எடுத்துக்கலாம், இதெல்லாம் ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரிசர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்ட்ரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஜெர்மனியில் இருக்குது. அவங்களோட எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 எம்ப்ளாயீஸ். ஒரு ரிசர்ச் கம்பெனியோட எம்ப்ளாயீஸே ஒரே ஒரு கம்பெனிலே எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து அந்த ரிசர்ச்சுக்காக ஃபண்டிங் அதிகமாக பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பிஹெச்டி முடிச்சுட்டு ரிசர்ச்குள்ளே போகலாம். ஸோ ரிசர்ச் பேஸ்ட் கண்ட்ரிஸ், இப்போ பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணுறவங்க இந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து எப்படியா படிக்கணும், நல்ல கண்ட்ரியில் செட்டில் ஆகணும், பிஆர் ஆப்ஷன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கனடா சூஸ் பண்ணலாம். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் வித்தியாசம் வரும். யூஎஸோட யூனிவர்சிட்டிஸ் எடுத்திங்கன்னா 4,000 to 5,000 யூனிவர்சிட்டிஸ் வரும். ஆனால் கனடாவில் பார்த்தீங்கன்னா 200+ காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் வரும். அதிகமாக சூஸ் பண்ணுற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமா கோர்சஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட் போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 70 ஸ்டூடெண்ட் வந்து பிஜி டிப்ளமா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 10 lakhs 11 lakhs per year தான் ஒரு கோர்ஸ் ஃபீஸ் வரும். ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டான் அப்படின்னா 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். 1 இயர் கோர்ஸ் முடிச்சாங்கன்னா 1 இயர் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஸோ 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட்டில் பிஆர் ஆப்ஷன் அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிடும். ஸோ 2+3 5 இயர்ஸ், 3rd இயரே வந்து பிஆருக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவான். ஸோ ஒன்ஸ் பிஆருக்கு எலிஜிபிள் ஆகிட்டான் அப்படின்னா அடுத்து சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கனடா சூஸ் பண்ணலாம்.